வெல்கம் டு ஸ்நாக்ஸ் கணேஷ். பருப்பு போலி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். யாருக்கெல்லாம் பருப்பு போலி பிடிக்கும் தேங்காய் போட்டு பண்ணுவோம். அது ஒரு விதம். மைதா மாவு பசைஞ்சு தேங்காய் பூர்ணம் வச்சு, அம்மாலாம் தேங்காய் பூர்ணம் வச்சு தான் ஆரம்பத்துலலாம் பண்ணிட்டு இருந்தா. இப்போ பருப்பு போலி ரொம்ப ஃபேமஸ் ஆகின்றது. அதுக்கு முதல்ல மைதா மாவை பசைஞ்சு வச்சுட்டுருந்தோம். மைதா மாவும் ஒரு டம்ளர் எடுத்துட்டு அது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரீஃபைண்ட் ஆயிலோ நல்லெண்ணெய் காட்டிலையும் ரீஃபைண்ட் ஆயில் தான் ரொம்ப பெஸ்ட்டு. அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். கொஞ்சம் சாஃப்டான பதத்தில் எண்ணெய் தூக்கலாகவே வேணும். எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்களா மேலேயும் ஊற்றி பிசைஞ்சு வச்சு மூடி வச்சிடணும். ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரமாவது இந்த மைதா மாவு ஊறணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுறதோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாவு நல்லா இழுத்து கொடுக்கும். இழுத்து கொடுத்தா மட்டும்தான் போலி சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுட்டு மேலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணி மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா குக்கரில் விசில் வைங்க. நார்மலாக தண்ணி வச்சு அந்த கடலைப்பருப்பு குழஞ்சி வேகாமல், ஆனால் பூ போல் வெந்திருக்கணும், வேகாமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வெந்து எடுத்துட்டுருங்கோ. அதை மிக்சியில் ஏலக்காய் பொடி சேர்த்து அரைங்க. அரைக்கும் போது இந்த மாதிரி வரும். நிறைய இருக்கிற மாதிரி இருந்தால் குறைச்சிட்டு அரைங்க. அரைச்சி ரொம்ப வெளுமூண தண்ணியே விடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சொட்டு தண்ணி விடாதக்கு அரைங்க. தேவைப்பட்டால் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு 2 தடவையாக நான் இப்போ அரைச்சிருக்கேன். அரைச்சிட்டு ஒரு டம்ளர் நம்ம கடலைப்பருப்பு எடுத்தால் 2 டம்ளர் வெல்லம் தேவைப்படும். அப்போ தான் நல்ல ஸ்வீட் கிடைக்கும். அந்த வெல்லத்தையும் சேர்த்து இதோட அரைங்க. வெல்லம் பாகு வெல்லமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கட்டி கட்டியாக வெல்லம் கொஞ்சம் இருந்தால் நீங்கள் அதை கையால் அமுக்கி விடுங்க, இல்லைன்னா எடுத்துருங்க வெளியில். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிண்டு கையால் இதை அந்த பூரணத்தை நான் அமுக்கி பசஞ்சுட்டு ஒன்று போல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பூரணம் நல்லா இருந்தால் தான் போலி டேஸ்ட்டு கிடைக்கும். மைதா மாவு பிசைகிற மாவு இழுத்து கொடுத்தா தான் போலி சாஃப்ட் கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மைதா மாவை இப்போ பிசைஞ்சு வச்சு உடனே போலி பண்ண கண்டிப்பாக முடியாது. ஒரு 3 மணி நேரமாவது மாவு ஊறணும். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக நெய்யும் அதுக்காக காய்ச்சிக்கிறேன். நெய்யில் பண்ணுற போலி ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெய் காட்டிலையும் நெய் விட்டே பண்ணுங்க. அந்த சுற்றிலும் விடுறது நெய்யாக இருக்கட்டும். பார்த்தலாம் 3லேருந்து 3.5 மணி நேரம் மாவு ஊறிடுத்து எண்ணெய் எப்படி கசிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இந்த மாவை இழுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்படி ரப்பர் மாதிரி இழுக்க வரணும். அது டக்குன்னு கட் ஆகக்கூடாது, இழுவ கொடுக்கணும். இந்த மாதிரி இழுத்து வந்தால் மட்டும்தான் போலிக்கு உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ நான் ஒரு உருண்டை மாவு எடுத்துட்டு போலி பண்ண ஆரம்பித்தாச்சு. அதே மாதிரி பூர்ணமும் ஒரு உருண்டை எடுத்துட்டு மாவை சுற்றிலும் வச்சு நல்லா அந்த பூர்ணம் வெளியே தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிட்டுருக்கோம். கொஞ்சம் கூட பூர்ணம் வெளியில் தெரியக்கூடாது. கவர் பண்ணிட்டு கையால் நல்லா உருட்டிண்டு கையாலேயே தேய்க்கலாம். நீங்கள் இதை தோசைக்கல், அதாவது சப்பாத்தி கல் தேய்ச்சும் போடுவாங்க. இன்றைக்கி நான் வெல்லம் போட்டு கையாலேயே தேய்ச்சி பண்ணுறேன். வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்தும் பண்ணலாம். நம்ம சாதாரண ஜீனின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்தும் நம்ம பண்ணலாம். சூப்பராக தான் இருக்கும். அதுவும் இன்றைக்கி நம்ம வெல்லம் அயன் சத்து ஜாஸ்தி. எப்போவுமே ஒயிட் சுகரை காட்டிலையும் வெல்லம் உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயம். ஸோ நம்ம இன்றைக்கி வெல்லம் சேர்த்து பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு கவரில் தேய்ச்சி எடுத்துகிட்டு கையால் மெதுவாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இரும்பு தோசைக்கல்லே போடுங்க. நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ண வேண்டாம். போட்டு சுற்றிலும் நெய் விட்டு 2 பக்கமும் பரட்டி எடுத்துருங்க. இழுக்கும்போது பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப தோசைக்கல்ல போடுறப்ப கொஞ்சம் சுருங்கிக்கும். அது மைதா மாவோட குணம். அது இழுத்து கொடுக்கும், அது திரும்ப உடனே சுருங்கிக்கும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், அருமையான சாஃப்டான அப்படியே எல்லோ கலரில் போலி சூப்பராக ரெடி எடுத்து அடுத்தது நான் போடுறேன். இந்த மாதிரி ஹீட்டை எல்லாத்தையும் நீங்கள் போட்டு எடுத்தாச்சுன்னா சூப்பரான போலி, டேஸ்ட்டான போலி ரெடி. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். சித்திரை வருஷப்பருப்புக்கு, ஆவணி ஆவட்டத்துக்கு, சாதாரண நாட்களில் குழந்தைகள் ஒரு ஸ்வீட் கேட்டால் பண்ணலாம். இதை ஒரு 4-5 நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சும் சாப்பிடலாம். ஸோ அருமையான சுவையான சூப்பரான போலி ஆற்றுலேயே பண்ணிடலாம். கடல மாவில் ஆற்றுல பண்ணுங்கோ. பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க. செஞ்சு பார்த்தா தான் எப்போவுமே